ஃபர்ஸ்ட் அதிமுக தாவேகா கூட்டணியா, ரெண்டாவது அதிமுக பிரச்சனைகள் என்ன, மூணாவது தாவேகா முதல்வர் விஜய் செயல்பாடுகள் எப்படி இருக்கு, நாலாவது திமுக எதிரி கட்சியா எதிர்கட்சியா, நாம் தமிழர் கட்சி என்ன பண்ணிட்டு இருக்குது, தொடர்ந்து பேசுவோம். மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அதிமுக தாவேகா கூட்டணியா, யோசிக்கும் போது அதிமுக தாவேகா கூட்டணி இல்லையோ அப்படின்னு தோணினாலும் அதிமுக தாவேகா கூட்டணியா தான் செயல்பட்டு இருக்கிறாங்க. அதிமுக தலைமை இபிஎஸ் அவர்கள் தான், அதிமுக பொதுச் செயலாளர் இபிஎஸ் அவர்கள் தான். ஆனா சிவி சண்முகம் ஒரு குரூப், வேலுமணி அவர்கள் ஒரு குரூப், இப்படி பிரிஞ்சிருக்காங்க. ஜெயிச்சு கூட்டணி கட்சிகள் கூட்டணி இது மொத்தமா சேர்த்து எல்லாமே பிரிஞ்சு போகுது. இப்படி பிரிஞ்சு போகும்பொழுது நான் தாவேகாவை ஆதரிக்கவில்லை அப்படின்னு இபிஎஸ் அவர்கள் சொன்னாலும் மெஜாரிட்டி எம்எல்ஏக்கள் அதிமுக இருந்து தாவேகாவுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிறாங்க, பெரும்பான்மையை நிரூபிக்கிறாங்க. அதற்கு காரணம் என்ன சொல்றாங்க, வேலுமணி அவர்களும் விஜயபாஸ்கர் அவர்களும் தாவேகா கூட மெஜாரிட்டி நிரூபிக்கிறதுக்கு நாங்க வாக்கு செலுத்தி எங்களுக்கு அமைச்சர் போஸ்ட் கிடைக்கும் பதவிக்காகத்தான் நாங்க பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. அதிமுக தலைமை துணை பொதுச் செயலாளர் கே பி முனுசாமி என்ன சொல்றாரு, பதவி எனும் துண்டை காப்பாத்துறதுக்காக அதிமுக கழகத்தவே கொண்டு போய் வேட்டியவே கொண்டு போய் கொடுக்க முடியுமா, கொடுக்க முடியாது. அது அதிமுகவுக்கு கௌரவம் அல்ல, பதவிக்காக கழகத்தை விட்டுட்டு போறது கௌரவம் அல்ல அப்படின்னு தெளிவா விளக்கம் சொல்லியிருக்கிறாங்க. இதை வச்சு பார்க்கும் பொழுது தாவேகாவுக்கு ஆதரவு கொடுத்தது நல்லதுதான். ஆனா அதிமுக தலைமை கிட்டையும் அதிமுக பொதுச் செயலாளர் இபிஎஸ் அவர்கள் கிட்டையும் பொதுக்குழு கூட்டி நாங்க இப்படி ஆதரவு கொடுக்க போறோம், நம்ம மெஜாரிட்டி நிரூபிக்க முடியாது, திமுக கூட சேர்றது அது நல்லதல்ல, வரலாற்றுக்கே கேவலம், அதிமுகவுக்கு அது மிகப்பெரிய கருப்பு புள்ளி ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு ஆதரவு தாராளமா கொடுத்திருக்கலாம். வேலுமணி அவர்களும் கொடுத்திருக்கலாம், சிவி சண்முகம் அவர்களும் கொடுத்திருக்கலாம், இபிஎஸ் அவர்களும் கூட கொடுத்திருக்கலாம். அது அவர்களோட பாடு. இருந்தாலும் இப்படி எதுவுமே தலைமை கிட்ட சொல்லல, பொதுச் செயலாளர்கிட்ட சொல்லல. ஆனா போய் ஆதரவு கொடுத்துட்டு எல்லாம் பண்ணிட்டு, அதுவும் அதிமுக பொதுச் செயலாளர் இபிஎஸ் அவர்கள் தான், முதலமைச்சர் கேண்டிடேட்டும் அவரை முன்னிறுத்தி தான் எலெக்ஷனை சந்திச்சாங்க. அவரு தான் ஒரு இடம் விடாம எல்லா பக்கமும் பிரச்சாரத்துக்கு போனாரு இபிஎஸ் அவர்கள் அதிமுகவுக்காக. ஆனா ஜெயிச்சு வந்த உடனே மெஜாரிட்டி நிரூபிக்கிறதுக்கு தாவேகாவுக்கும் சப்போர்ட் பண்ணனாங்க. எல்லாம் கரெக்ட் தான், அதிமுக தாவேகா கூட்டணி பார்க்கறதுக்கு சந்தோஷமா இருக்குது. இருந்தாலும் கூட வேலுமணி அவர்கள் நான் தான் சட்டமன்ற அதிமுக குழு தலைவர் அப்படின்னு சொல்றது எந்த விதத்துல நியாயம்? நான் தான் துணைத் தலைவர், நீ தான் கொறாடா, நீ தான் அந்த தலைவர், உனக்கு தான் இரட்டை இலை சின்னம், இல்ல பொதுக்குழுவை கூட்டி தான் முடிவு பண்ணணும், அப்படி இப்படின்னு திரும்ப அதிமுக பல சண்டைகள். இப்படி பல சண்டைகள் வர்றதுக்கு காரணம் யாரு? திரும்ப பழையபடிக்கு பார்த்தா 20 சீட்டுக்கும் பக்கம் வாங்கி ஒரு தொகுதியில ஜெயிச்ச பிஜேபியா, இல்ல யாரோ மூஞ்சியை மறைச்சிட்டு அதிமுகவை போய் பார்த்தார்களே அவர்களா? யார் அங்க போனது? பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் கேட்ட மாதிரி மூஞ்சியை மறைச்சிட்டு அங்க போனது யார்? தாவேகா விஜய் அவர்கள் வீட்டுக்கு. இது மாதிரி நிறைய கேள்விக்குறிகள் இருந்தாலும் அதிமுக தாவேகா கூட்டணி சேர்ந்திருக்கிறது பாக்குறதுக்கு அழகா இருக்குது. அது மட்டும் இல்லாம தாவேகாவுக்கு மிகப்பெரிய மெஜாரிட்டி கிடைச்சிருக்கிறது அழகா இருக்கு. ஆல்ரெடி அதிமுக இப்படி மெஜாரிட்டி கொடுக்குறாங்க அப்படின்னு தெரிஞ்சிருந்தா திமுக கூட்டணியில போய் எதிர்த்து ஆதரவு கேட்டு நின்று இருக்கணும். அங்க 4 கட்சிகள் திமுக கூட்டணியிலிருந்து வந்து இப்ப தீய சக்தி அபிரசனம் செஞ்ச கட்சி ஆதரவு தெரிவிச்சிருக்கிறது. விசிகா, இந்து யூனியன் முஸ்லீம் லீக், சிபிஐ, சிபிஐஎம், இப்படி 8 சீட் அவர்களுக்கு ஆதரவு கொடுத்திருக்கிறாங்க. கூட காங்கிரஸ் திமுக கூட்டணியை விட்டே போய் இப்ப தாவேகா கூட்டணி கூட சேர்ந்தது மட்டும் இல்லாம அவர்கள் ஒரு சில நிபந்தனைகள் வச்சிருக்கிறாங்க. இப்படி அதிமுக எம்எல்ஏக்கள் எல்லாருமே தாவேகாவுக்கு ஏன் ஆதரவு கொடுத்தோம் அப்படின்னு கேட்டா, எங்களுக்கு அமைச்சர் பதவி வேணும், அதுக்காக தான் நாங்க ஆதரவு கொடுத்தோம் அப்படின்னு சொல்றாங்க. இப்படி ஏதோ ஒரு உபாயத்துக்காக போய் ஆதரவு கொடுத்தா பிற்காலத்துல ஏதோ ஒரு காரணத்தினால தாவேகா அந்த அமைச்சர் பதவியை இவர்களுக்கு கொடுக்க முடியல அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வந்தால் அதிமுக எம்எல்ஏக்கள் திரும்ப எங்க போவாங்க? சரி, இதனால் என்ன திரும்ப நடந்துச்சு அப்படின்னு பார்க்கும் பொழுது அதிமுக பொதுச் செயலாளர் இபிஎஸ் அவர்கள் சிவி சண்முகம் குரூப் அண்ட் வேலுமணி குரூப் ஃபுல்லா எம்எல்ஏக்களை தகுதி நீக்கம் பண்ணிட்டாங்க. அதனால அவர்களோட எம்எல்ஏ பதவி செல்லாது, அவர்களுக்கெல்லாம் ரீஎலெக்ஷன் வச்சுதான் வரணும் அப்படிங்கிற மாதிரி பொதுச் செயலாளர் அவர்கள் இபிஎஸ் அவர்கள் பண்ணியாச்சு. இப்ப வேலுமணி அவர்கள் என்ன பண்றாங்க, மெஜாரிட்டி அதிக எம்எல்ஏக்கள் யாருக்கு சப்போர்ட் பண்றாங்களோ அதுதான் அதுபடிதான் நடக்கணும், அதனால இவர் எங்களை நீக்கினது வந்து செல்லாது, இபிஎஸ் அவர்கள் செய்திருக்கிற எல்லா எம்எல்ஏக்களையும் இபிஎஸ் அவர்கள் உட்பட அவர்களோட பதவியெல்லாம் பறியுங்க அப்படின்னு சொல்லி அவங்களும் போய் ஒரு கடிதம் கொடுத்துருக்காங்க ஆளுநர்கிட்ட. இப்படி மாத்தி மாத்தி இப்படி பண்ணிட்டு இருக்கிறாங்க. இதுல எது நியாயம் அப்படின்னு கேட்கும் பொழுது, எலெக்ஷன் அணுகும் பொழுது அதிமுக பொதுச் செயலாளர் யாரு, அதிமுக முதலமைச்சர் அந்த வேட்பாளர் யாரு, அதிமுக தலைமை யாரு, இதை வச்சுதானே அதிமுக இயங்கணும். சம்மந்தமே இல்லாம தனியா ஒரு குரூப் போகுது, 2வது குரூப் போகுது, இப்படி 3வது குரூப் பிரிஞ்சு பிரிஞ்சு போயிட்டு இருந்தா இபிஎஸ் மேல எப்படி தப்பு சொல்ல முடியும்? அதிமுக தலைமை மேல எப்படி தப்பு சொல்ல முடியும்? விஜய் அவர்களுக்கு ஆதரவு வேணும் அப்படின்னா
விஜய் அவர்கள் போய் ஆதரவு கேட்க போறாங்க, அவங்க தலைமை கூட பேசினா அவங்க 2 பேரும் பேசிக்க போறாங்க. இங்க பிரச்சனைக்கு காரணமே காங்கிரஸ் எடுத்தோன்னே போய் அந்த குரூப்ல சேர்ந்ததுனால பிஜேபி சப்போர்ட் பண்ண முடியல. அதிமுக பிஜேபியும் சப்போர்ட்டா இருக்கிறதுனால அவங்க நேரடியா சப்போர்ட் கொடுக்க முடியாது. அதனாலதான் இந்த பிரச்சனை வந்துச்சு. காங்கிரஸும் பிஜேபியும் ஒரே அணியில் இருக்க முடியுமா? இரு துருவங்கள். அதுதான் காரணம். இப்ப மறைமுகமா பார்க்கும் பொழுது அதிமுகவும் தாவேகாவும் ஆதரவு தெரிவிக்கிறது. அதிமுகவும் தாவேகாவும் கூட்டணி தான். இது எந்த ஒரு சந்தேகமே வேண்டாம். 2வது, அதிமுகவில் இப்ப இத்தனை பிரச்சனை நடந்துட்டு இருக்குது. ஆமா, இத்தனை பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்குது. இதுக்கெல்லாம் மூல காரணம் யாரு? வேற யாரு? நம்ம செங்கோட்டையன் அவர்கள் தான். இப்ப தாவேகா கூட்டணியில் இருக்கிற செங்கோட்டையன் அவர்கள் இப்ப வேலுமணி அவர்கள் எல்லாம் கூப்பிட்டு அவரோட ஏரியா நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா கொங்கு மண்டலம் வேலுமணி அவர்கள் எல்லாரையும் கூப்பிட்டு அந்த சைடு இருக்கிற எம்எல்ஏக்கள் எல்லாரும் வந்து இப்போ இபிஎஸ் அவர்களுக்கும் அதிமுக தலைமைக்கும் எதிர்த்தே நின்றுட்டு குழு சேர்த்து முடிவெடுங்க, இப்படி தனிப்பட்ட முறையில் எங்களை நீக்கக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. இது எந்த விதத்துல நியாயம்? அதிமுக தலைமையை கேட்காம இவர்களா போய் ஒரு முடிவு எடுப்பார்களாமா? அப்ப இபிஎஸ் அவர்களை முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்னு ஏத்துக்கிட்டது யாரு? ஏத்துக்கிட்டப்போ அந்த இருந்த மைண்ட் செட் யாரு? இப்ப சம்பந்தமேலாம் வேலுமணி அவர்கள் போய் நான் தான் சட்டமன்ற குழு தலைவர் அப்படின்னு நிக்கிறது எதற்காக? விஜயபாஸ்கர் அவர்கள் நான் தான் கொறடா அப்படின்னு போய் நிக்கிறது எதற்காக? ஒன்னும் புரியல. காமெடி பண்ணிட்டு இருக்கிறாங்க அதிமுக தலைமை. அதாவது எம்ஜிஆர் ஜெயலலிதா அவர்கள் போனதுக்கு அப்புறம் அதிமுகவுக்கு வந்தது எல்லாமே சோதனை காலம் தான். தடி எடுத்தவன்ல தண்டக்காரன் அப்படின்னு சொல்ற மாதிரி அதிமுக தலைவர் நான் தான், அதிமுக தலைவி நான் தான், இல்ல அதிமுக பொதுச் செயலாளர் நான் தான், இரட்டை இலை சின்னம் எனக்கு தான் வேணும், இப்படி எடுத்தவங்க எல்லாம் வந்துடுறாங்க. அதிமுகவில இருந்து பிரிஞ்சு போன கட்சிகளே 7-8க்கு மேல இருக்குது. அந்த லிஸ்ட் வந்து போயிட்டே இருக்குது. இப்போ சசிகலா அவர்கள் ஆரம்பிச்ச கட்சியாகட்டும், பண்ருட்டி ராமச்சந்திரன் அவர்கள் ஆரம்பிச்ச கட்சியாகட்டும், ஓபிஎஸ் அவர்கள் ஏதோ திமுகவுக்கு போனது தப்போ அப்படின்னு தோணுச்சு. இப்ப அவரு போனதாச்சும் மரியாதையா இருந்தது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அவரும் ஒரு கட்சி ஆரம்பிச்சிருந்தா பாக்குறதுக்கே வினோதமா இருந்திருக்கும். இப்படி பல பிரச்சனைகள் போயிட்டு இருக்குது. அதிமுக கண்டிப்பா ஃபேஸ் பண்ணுவாங்க. அதுல இருந்து கண்டிப்பா மேல வருவாங்க அப்படின்னு நான் நம்புறேன். ஏன்னா அதிமுக கூட இப்ப தாவேகா சப்போர்ட் இருக்குது. மறைமுகமானாலும் நேர்முகமானாலும் எப்படியோ அதிமுக எம்எல்ஏக்கள் தாவேகாவுக்கு சப்போர்ட் பண்றாங்க. பெரும்பான்மை 140க்கு மேல எட்டக்கு காரணமே வந்து இப்போ அதிமுக எம்எல்ஏக்கள் தான். கண்டிப்பா அந்த பெரும்பான்மை 5 வருஷம் ஆட்சி முடிந்த வரைக்கும் விஜய் அவர்களுக்கு இருக்கும். விஜய் அவர்கள் எந்த சங்கடமும் இல்லாம 5 வருஷம் ஆட்சி நிச்சயம் பண்ண முடியும். திமுக எதிரி கட்சியா எதிர்கட்சியா? நிச்சயமா அவர்கள் இப்ப எதிர்கட்சி அப்படிங்கிற பாணியில போயிட்டு இருக்கிறாங்க. எந்த ஒரு பிரச்சனையும் பண்ணல இது வரைக்கும். விஜய் அவர்களுக்கு சரமாரிய கேள்விகள் வச்சுட்டு இருக்கிறார்களே தவிர அதை தாண்டி அவருக்கு ஒன்றும் த்ரெட்டனிங் அப்படிங்கிற மாதிரி ஒன்றும் பண்ணல. இது மாதிரி கேள்வி கூட கேட்கலைன்னா எதிர்கட்சி அப்படின்னு ஒண்ணு இருக்காது இல்லையா? அவர்களோட போக்குல போயிட்டு இருக்கிறாங்க. அது இப்போதைக்கு தாவேகாவை பாதிக்காது. அதனால திமுக அதோட ரேக்ல போயிட்டு இருக்குது. அது அப்படியே போயிட்டு இருக்கட்டும். தாவேகா விஜய் அவர்களோட செயல்பாடு எப்படி இருக்குது? தாவேகா விஜய் அவர்கள் நாங்க மதுக்கடைகளை மூடுறோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆமா, அதே மாதிரி ஒரு சிலவுக்கு மூடிட்டு வந்துட்டுக்கிறாங்களே தவிர, ஆனா இன்டர்நெட்ல சொல்ற மாதிரி பாருங்க இங்க கடையை மூடிட்டாங்க, அங்க கடையை மூடிட்டாங்க அப்படின்னு சொல்லி காலையில 10 மணிக்குள்ள நைட்டு 10 மணிக்கு மேல போயிட்டு மூடிக்கிற ஒரு சில கடைகளை போட்டோ எடுத்து நெட்ல காமிச்சிட்டு 100K லைக், 1 லட்சம் வியூஸ், 1 மில்லியன் வியூ, விஜய் அவர்கள் மாஸ், எங்க முதலமைச்சர் வந்தோன்னும் மூடிட்டாரு பண்ணிட்டாரு, இப்படி சம்மந்தமே இல்லாம எதையும் மூடிட்டாரு, என்ன பண்ணிட்டாரு? ஐயோ, டாஸ்மாக் கடை திறக்கிறதுக்கு முன்னாடி டைமுக்கு நீ போய் நின்றுட்டு மூடிக்கிற கடையை நீ போட்டோ எடுத்து போட்டுட்டு அவன் என்னமோ த்ரெட்டனிங், அதாவது ஸ்பேம் மெசேஜ், அதாவது ஸ்பேம் மெசேஜ் அப்படின்னு சொல்லலாம், இல்ல பொய்யான நியூஸ் பரப்பிட்டு இருக்கிறாங்க ஒரு சிலர். இது எல்லாமே வந்து டிவிக்கே ஐடிவிக்கு தான் பாதகமா இருக்குதே தவிர இப்படி விஜய் வந்து இப்படி தவறா நியூஸ் பரப்ப சொல்லிட்டாரு அப்படிங்கிறாங்க. யார் தவறா நியூஸ் பரப்ப சொன்னது? ஏதோ ஒரு சில சமூக வலைதளத்துல இருக்கிறவங்க என்ன பண்றதுன்னு தெரியாம இப்படி தவறா நியூஸ் எடுத்து தவறா பரப்பி அவர்கள் லைக்கும் சப்ஸ்கிரைபர்ஸ் இவங்க எல்லாம் ஏத்திக்கிறதுக்காக ஒரு சிலது பண்ணிட்டு இருக்கிறாங்க. மக்கள் யாரும் அதை நம்ப வேண்டாம். கவர்மெண்ட் சைட்ல இருந்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பு எது வருதோ அதை மட்டும் நம்புங்க. விஜய் அவர்கள் வேலை வாய்ப்பு தராங்க வாங்க இப்படி கூப்பிட்டுக்கிறாங்க. இன்னும் அவர் வந்து அப்படி கூப்பிடல. கூப்பிட்டா நீங்க போங்க. இப்பதான் ஒரு முயற்சியை எடுத்து டாடா மாதிரி பெரிய கம்பெனி கூட MOU சைன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நிச்சயம் அதுவும் அவர் முயற்சி பண்ணுவாரு. எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா தான் நடக்கும். இது மாதிரி அவர் வந்து ஒரு வாரத்துக்குள்ளாரியே வந்து எல்லாரும் நிறைய நியூஸ் பரப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. இது டிவிகே கட்சிக்கும், டிவிகே ஐடி விங், டிவிகே விர்ச்சுவல் வாரியர்ஸ், அது மட்டும் இல்லாம தாவேகா கட்சி விஜய் அவர்களுக்கே இது வந்து கெட்ட பேரு அமையுது. இதெல்லாம் வந்து பாக்குறதுக்கு காமெடியா இருக்கு. ஏன்டா இப்படி பண்றீங்க அப்படின்னு கேட்க தோணுது. ஒரு சப்ஸ்கிரைபருக்காக இப்படி பொய் செய்திகள் பரப்பிட்டு இருக்கும் பொழுது எப்படி நம்பிக்கை வரும்? அதுதான் தெரியல. இப்போ நம்ம சேனல்ல ஆல்ரெடி சொன்ன மாதிரி அதிமுக தொண்டர்கள் அதிகமா இருக்கீங்க, அடுத்து டிவிகே தொண்டர்கள் அதிகமா இருக்கீங்க, அப்புறம் தான் மக்கள் எல்லாம் பொதுவா இருக்கிறீங்க. அதற்காக வந்து டிவிகே நியூஸ் நான் சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக ஏதோ ஒரு போட்டோ எடுத்துட்டு வந்துட்டு இங்க பாருங்க தாவேகா வந்து இந்த பார் மூடிட்டாங்க அப்படின்னு போட முடியுமா? இல்ல விஜய் அவர்கள் இந்த இடத்துல வேலை கொடுத்துட்டு இருக்கிறாங்க இந்த 100 பேருக்கு அப்படின்னு சொல்லி போட்டோ போட முடியுமா?
முடியாது. உண்மையான செய்திகள் தான் சொல்ல முடியும். அதற்காக இப்படி ஒரு சிலர் பண்ணிட்டு இருக்கிறத தயவு செஞ்சு நம்ப வேண்டாம். அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வந்தால் மட்டுமே நம்புங்க. உங்களுக்கு ஒரு ஸ்கீம் வருது அப்படின்னு யாராவது யூடியூப் சேனல்ல போடுறாங்க அப்படின்னா, அப்படி ஒரு ஸ்கீம் வந்துருச்சு அப்படின்னு அரசு வெப்சைட்ல நீங்களே செக் பண்ணி அதுக்கப்புறம் தேடுங்க. அது வரைக்கும் யார் என்ன சொன்னாலும் நம்பாதீங்க. ஒரு பர்டிகுலர் யூடியூப் சேனல் நேம் கூட என்னால சொல்ல முடியும். பிரபலமான யூடியூப் சேனல்ல தவறான செய்தி சொல்றாங்க. ஏன் புரியல? நீங்க ஆல்ரெடி 100K 200Kக்கு மேல சப்ஸ்கிரைபர் வச்சிருக்கிறீங்க, எதுக்காக இந்த தப்பான நியூஸ் பரப்புறீங்க? புரியல. மக்கள் இதெல்லாம் கேட்டுட்டு நீங்க போய் ஒவ்வொன்றையும் தேடி 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 நீங்க விஜய் அவர்கள் அப்படி பண்ணிட்டாங்க இப்படி பண்ணிட்டாங்க தவறான நியூஸ் படிக்க வேண்டாம். தாவேகா விஜய் அவர்கள் நிச்சயம் சொன்னதை பண்ணுவார். ஆனால் அதற்கான டைம் இப்பதான் ஒரு வாரம் கூட ஆகல அப்படின்னு நினைக்கிறேன். அதனால இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் நாள்கள் போகும்பொழுது மாற்றங்கள் கொஞ்சம் கொஞ்சமா தான் வரும். அதனால பொய்யான செய்திகளை நம்பி பொய்யா சொல்றவங்க பின்னாடி போய் தயவு செஞ்சு நம்பாதீங்க. அரசு என்ன சொல்லுது, அரசு நியூஸை ஃபாலோ பண்ணுங்க. யூடியூப்ஸ் ஒரு சிலது நல்லா இப்போ நியூஸ் போடுறவங்களும் இருக்கிறாங்க, அதை பாருங்க. இல்லை அப்படிங்கிற பட்சத்துல எல்லாரும் வீட்லயும் டிவியும் இருக்கு, அந்த நியூஸ் சேனல்ஸை பாருங்க. அது கவர்மெண்ட் வெப்சைட்டு போய் செக் பண்ணி பாருங்க. இது மாதிரி பண்ணுங்க. இல்லை ஒண்ணுமே தெரியல அப்படின்னா ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட், தகவல் அறியும் உரிமை சட்டம், அதுல கேளுங்க. 50 ரூபா கட்டினீங்கன்னா உங்களுக்கு நீங்க கேட்குற நியூஸ் 15 நாளுக்குள்ள வந்துடும். சிஎம் போர்ட்டல் அதுல கேளுங்க. இப்படி ஒரு நியூஸ் வந்துட்டு இருக்குது, எங்களுக்கு ஏன் வரல அப்படின்னு நீங்க எழுதி போடுங்க. இது மாதிரி இருக்கிற ஃபெசிலிட்டிஸ் நீங்க யூஸ் பண்ணுங்க போதும். பொய்யை எத்தனை நாள் நம்பிட்டு இருக்கிறது? ஓகே, இது ஒரு பக்கம் இருக்க. நாம் தமிழர் கட்சி என்ன பண்ணிட்டு இருக்கு? அவங்க தமிழ் தேசியம் திரும்ப மீண்டு எழுந்துட்டு இருக்கிறாங்க. திரும்ப பழையபடிக்கு கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அவர்களோட கொள்கை எப்படி அப்படியே போயிட்டு இருக்கிறாங்க. நாங்க யாரு கூட கூட்டணி இல்லை அப்படின்ட்டு. திமுக பக்கம் பேசுறாங்களா, அதிமுக பக்கம் பேசுறாங்களா, தாவேகா பக்கம் பேசுறாங்களா, யாருக்குமே புரியல. அவர்கள் ஒரு தனி ட்ராக்ல போயிட்டு இருக்கிறாங்க. தாவேகாவை கெடுக்கிறதே அவர்கள் சார்பா பேசுற இந்த சேனல்ஸ்ல இருக்கிற அந்த பேச்சாளர்கள் ஒன்னும் தெரியாம, ஒரு சட்டமும் தெரியாம, விஜய் அவர்கள் என்ன பண்ணனாங்கன்னு தெரியாம, திமுக என்ன பண்ணனாங்கன்னு தெரியாம, யார் என்ன பண்ணனாங்கன்னு தெரியாம உட்காந்துக்கிறாங்க. யார் கேள்வி கேட்டாலும் திருன்னு முடிச்சுட்டு இருக்கிறாங்க. பைத்தியக்காரங்களாட்ட ஓபன் சொல்லணும்னா அப்படித்தான் இருக்கிறாங்க. மனநலம் சரியில்லாதவங்க மாதிரி தான் உட்காந்துட்டு இருக்கிறாங்க. பாக்குறதுக்கு பாவமா இருக்குது. ஒரு டிவிக்கே தாவேகா சார்பில் எல்லாம் நாலேஜ் இருக்கிற பேச்சாளர்கள் உட்கார வச்சு விவாத மேடை நடத்துங்க. பாக்குறதுக்கே பாவமா இருக்குது டிவியில. அதை வச்சு எல்லாம் தப்பா காட்டுறாங்க. தாவேகா கட்சியோ, அதிமுக கட்சியோ, திமுக கட்சியோ, நாம் தமிழர் கட்சியோ, எந்த கட்சியா இருந்தாலும் விவாத மேடை என்றால் நல்ல நாலேஜா இருக்கிற ஆட்கள் இருந்தால்தான் அந்த கட்சிக்கு அவங்களோட கொள்கைகளை கொண்டு போய் மக்களுக்கு சேர்த்த முடியும். இன்னும் டிவிக்கு என்னதான் ஜெயிச்சு முதலமைச்சரை உட்காந்துட்டாலும் தாவேகா ஸ்ட்ராங்கா இருக்குன்னு சொல்ல முடியாது. இன்னும் கட்டமைப்பு இன்னும் நல்ல கட்டமைப்பு அதிகப்படுத்திட்டே ஸ்ட்ராங் பண்ணிட்டே 2031ல தனிப்பெரும்பான்மையோட ஜெயிக்கிற அளவுக்கு வந்தாதான் டிவிக்கே வளர்ந்துச்சுன்னு சொல்ல முடியுமே தவிர, இப்படி கூட்டணிக்கு யாரும் வரல, தனிப்பெரும்பான்மையை நிரூபிக்கிறதுக்கு ஆளுகை இல்லை, இப்படி அதிமுகல இருந்து 2 குரூப் பிரிஞ்சு வந்துச்சு, நாங்க தீய சக்தின்னு சொன்ன அந்த கூட்டணியில இருந்து இப்ப ஆதரவு தெரிவிச்சிருக்கிறாங்க. இதெல்லாம் வேண்டாம். இப்போ நீங்க தெளிவான நோக்கத்தோட போகணும். நம்ம தெளிவான பார்வையோட ஒரு ஸ்கீம்ஸ், விஜய் அவர்கள் என்ன பண்றாங்க, அரசியல் என்ன நடக்குது, எது பொய் எது நடக்காது, இதெல்லாம் நம்ம இதா இருக்கணும். யூடியூப்ல என்ன வேணாலும் சொல்லலாம். நானும் போற வாக்குல ஒன்று அடிச்சுட்டு போயிடலாம். விஜய் அவர்கள் 7 பைக் இப்போ ஃப்ரீயா தராங்கன்னு. ஆனா அதை நீங்க நம்ப கூடாது. எது உண்மை எது பொய் சர்ச் பண்ணி பாருங்க. ஒரு சில நியூஸ் உண்மையா பொய்யா அப்படின்னு பாக்குறதுக்கே வெப்சைட்ஸ் இருக்குது. அதை நீங்க போய் செக் பண்ணி பாருங்க. நியூஸை கொண்டு போய் அதில் கொடுத்து சர்ச் பண்ணி பாருங்க உண்மையா பொய்யான்னு. அதுக்கப்புறம் நம்புங்க. எந்த ஒரு தப்பும் இல்லை. இது மக்கள் உங்களுக்காகத்தான். பி அவேர்னஸ். உங்கள் கடைசி தீக்குச்சி மனோஜ் காளிமுத்து. மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.